ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் வந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் இங்கிலீஷ்க்கு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 சினானியம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பேன்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ ரெண்டாவது ஒன்று they began to ransack the floor. ரேன்சேக் அப்படின்னு சொன்னால் சர்ச் பண்ணுறது. ஸோ ஆன்சர் வந்து சர்ச் வரும். தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எ காப் கர்சடுனா சாபம் விடுறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ்டு அப்படின்னா ஆசீர்வாதம் பண்றது. ஸோ அதுக்கப்புறமா ஷ்ரீக்கிங் அப்படின்னு சொன்னா ரொம்ப கீச்சு குரல்ல சத்தம் போடுறது, அதாவது ஷவுட்டிங் இல்லைன்னா ஸ்கிரீமிங், இதான் அதோட மீனிங். ஸோ ஆப்போசிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஸ்பரிங் அப்படின்னு வரும், முணுமுணுக்கிறது அப்படின்னு வரும். ஸோ அதுக்கப்புறமா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் லாரி கேட்டிருக்கு. ஸோ லாரிக்குள்ள ப்ளூரல் ஃபார்ம் வந்து லாரிஸ், சி ஆப்ஷன். ஓகேவா. அதுக்கப்புறமா குவாலிஃபை, அதுக்கு வந்து டிஸ்குவாலிஃபை சொல்லிட்டு வரும். அண்ட் BCE இதுக்கு இந்த அப்ரிவியேஷனுக்கு எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஃபோர் காமன் எரா, அதுதான் இதோட ஆன்சர். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்க கைடு பார்த்து இல்லைன்னா புக்ல பார்த்து எழுதிக்கங்க. ஸோ அதுக்கப்புறமா போயம் செக்ஷன் வருது. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ல ஒரு 2 லைன்ஸ் ஆஃப் போயம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ அது நீங்க எழுதிக்கங்க. இப்போ கிராமர் செக்ஷன் கவனிங்க. த டாக்டர் கைண்ட்லி வார்ன்ட் மீ, இதுக்கு சேஞ்ச் த வாய்ஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அதை பேசிவ் வாய்ஸ்ல மாத்த சொல்லிருக்காங்க. சோ வாண்ட் அப்படின்னு இருக்கறனால இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சோ நம்ம மாத்தும் போது என்ன எழுதணும் அப்படின்னா ஐ வாஸ் யா வருது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் இருக்கு, அதனால ஐ வாஸ் கைண்ட்லி வார்ன்ட் பை த டாக்டர்னு எழுதிக்காங்க. ஓகேவா. சரி, அதுக்கப்புறமா இது வந்து ஒரு ரோடு மேப் கொடுத்திருக்காங்க. இந்த ரோடு மேப் சிம்பிளா எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா go straight along the new road and turn left, then continue your walk, you will come across a temple on your left. அதுக்கப்புறமா on reaching main road turn right and go straight, you will come across school on your right and you will find the exhibition directly opposite to the school on your left. இப்படின்னு எழுதி முடிச்சிருங்க. இது உங்களுக்கு புரியுத மாதிரி சிம்பிளா எழுதுங்க. ஏன்னா 2 மார்க் தான். நீங்க ஒரு 5 லைன்ல சிம்பிளா எழுதி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இந்த லாஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைனலி you will reach your destination அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா சோ கன்ஃபார்மா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா. சரி, அதுக்கப்புறமா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சோ பேராகிராஃப்லாம் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஒரு ஜெனரல் பேராகிராஃப் படிச்சு வச்சா கூட பரவாயில்ல, நீங்க அதை வச்சு எழுதினாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரி, அதுக்கப்புறமா 18th கொஸ்டின் பாத்தீங்கன்னா describe the journey of life as depicted in the poem by Henry Van Dyck. சோ இது வந்து நீங்க போயம் பத்தி எழுத வேண்டிய பேராகிராஃப். சோ இதுவும் எழுதிக்காங்க. ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்து 4 கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. இந்த போயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த given லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்க்க போனா ஃபீட், ஸ்ட்ரீட், டு, டு இதெல்லாம் வரும். அதுக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ரைமிங் ஸ்கீம்னு கேக்குறாங்க. சோ ஸ்ட்ரீட், ஃபீட் அப்படின்னு முடியுதுனால நீங்க வந்து ஏ அப்படின்னு நினைச்சுக்கிடலாம். அப்புறம் டு, டு அப்படின்னு முடியறதுனால பிபி. சோ இதோட ரைமிங் ஸ்கீம் என்ன வரும் அப்படின்னா ஏ பிபி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா. அப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. சோ அதனால நீங்க அந்த லைன் எடுத்து எழுதிட்டு இதை வந்து பெர்சனிஃபிகேஷன் எழுதிருங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெர்சனுக்குள்ள குவாலிஃபிகேஷன் ஒரு இன்அனிமேட், அதாவது நான் லிவிங் உயிரில்லாத பொருட்களுக்கு மனிதர்களுக்குரிய குவாலிஃபிகேஷன் கொடுத்தோம்னா அது பெர்சானிஃபிகேஷன். இப்போ ஒரு ஸ்ட்ரீட், அதாவது ஒரு தெரு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணும் நினைச்சு பாருங்க. கம்ப்ளைண்ட் பண்றது மனிதர்களுக்குள்ள குவாலிட்டி, அதை வந்து தூக்கி நம்ம எதிர்த்து கொடுக்கிறோம், ஒரு உயிரே இல்லாத ஸ்ட்ரீட் கொடுக்கிறோம். சோ அதனால அது வந்து பெர்சானிஃபிகேஷன். ஓகேவா. சரி, அதுக்கப்புறமா பிக் அவுட் த அலிட்டரிங் வேர்ட்ஸ் இருக்கு, அதாவது வேர் வைசஸ்ட் அப்படின்னு இருக்கு. தேர்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா அதுல பாருங்க வாட் எவர் பி, அதாவது இந்த 2 லெட்டர்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் சேமா வரத மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அலிட்டரிங் வேர்ட் ஆயிரும். இப்போ வேர் வைசஸ்ட் இதுல பாருங்க WW சேமா இருக்கு. அண்ட் வாட் எவர் பில பாருங்க WW சேமா இருக்கு. ஓகேவா. அதுக்கப்புறமா 20th கொஸ்டின் பாருங்க ப்ரிப்பேர் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். இதுல ஒரு ஃப்ரூட் கடையை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு சில ஹிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. சோ உங்களுக்காக நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சோ அதோட ஹிண்ட் நீங்க முதல்ல நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும், அப்புறம் ஆர்கானிக்கா இருக்கணும், ஆர்கானிக்னா இயற்கையா விளைஞ்சிருக்கணும், ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் விவசாய நிலையத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம், எந்த ரெஃப்ரிஜிரேட்டரும் பண்ணி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கல, ஃப்ரீ ஹோம் டெலிவரி, அதாவது வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நம்பர் 3 அட்ரஸும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுங்க, இப்படி ஆரம்பிங்க, அதாவது ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்ம் பாஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சிருங்க. அப்புறம் மெயினா நம்மளோட டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட் ஹெல்த்தி ஸ்டே ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதிடணும். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் சொல்றோம் பாருங்க, அங்க மேல இருக்கிறத நம்ம காப்பி பண்ண போறோம். அதாவது
ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக்கா இருக்கும் அப்படின்னா கெமிக்கலா இருக்காது, கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் ஃப்ரெஷ் ஃப்ரம் ஃபார்ம்ஸ் டெய்லி, அப்புறம் டெய்லி எடுத்துட்டு வந்து உடனே கொடுத்துருதோம், நாங்க ஒன்றும் ஸ்டோர் பண்ணி வைக்கல. அப்புறம் ஃப்ரீ ஹோம் டெலிவரி இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சின்னதா முடிஞ்ச அந்த ஒரு ரிபன் மாதிரி வரைஞ்சி ஃப்ரீ ஹோம் டெலிவரி, அதுக்கு பக்கத்துல ஒரு வேன் மாதிரி வரைஞ்சி விட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டுருங்க. முடிஞ்ச இந்த பேஸ்கெட்டும் இந்த பழங்கள், இந்த கேரட் இருக்கிற மாதிரி, இந்த ஆப்பிள் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விடுங்க. இது ஈஸி தான், கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு அட்ராக்டிவா. அதுக்காக அட்ரஸ் எழுதிருங்க, நம்பர் 3 SM ரோடு மதுரை, என்ன கொடுத்துருக்கோ அதே இது. அப்புறம் ஒரு ஃபோன் நம்பர் போட்டு விட்டுருங்க, கால் டு ஆர்டர். இதுல உங்க ஃபோன் நம்பர் எழுதி வச்சிடாதீங்க, 9ல இருந்து ஆரம்பிச்சு 0ல முடிச்சிருங்க. அதாவது டிசெண்டிங் ஆர்டர்ல 9 8 7 6 5 4 3 2 1 0. அப்ப 10 நம்பர் இருக்குமா? சோ பார்க்க ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கும், ஜெனரலா இருக்கும். இதே மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும் 5 to 5. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூல் நோட்டீஸ்குள்ள இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுல என்ன கொடுத்துருக்காங்க? யூ ஆர் யாழ் அல்லது யாழினி, நீங்க வந்து பாயாவோ கேலாவோ இருக்கலாம். அப்புறம் ஸ்கூல் பப்பிள் லீடர், பப்பிள் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சோ நீங்க தான் ஸ்கூலோட லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர் ஆஃப் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அமத்தூர்ல இருக்கு. ப்ரிப்பேர் a notice on behalf of your school. இப்போ உங்க ஸ்கூலுக்காக நீங்க ஒரு நோட்டீஸ் எழுதி ஸ்கூலோட நோட்டீஸ் போர்டுல வைக்க போறீங்க. இன்வைட்டிங் த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தாத்தா பாட்டியும் இன்வைட் பண்றீங்க. எதுக்காக அப்படின்னா டு செலிப்ரேட் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே. சோ அதுக்காக வயசானவங்க நம்ம கூப்பிடுறோம் இன் யுவர் ஸ்கூல் ஆடிட்டோரியம். அது எப்போ அப்படின்னா ஆன் த 20th of next month. சோ அடுத்த மாசம் 20ஆம் தேதி கூப்பிடுற மாதிரி நீங்க ஒரு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ இதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்க. சோ இந்த நோட்டீஸ்ல வந்து நீங்க முதல்ல ஸ்டார்டிங்ல என்ன எழுதுங்க? GHSS கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அமத்தூர் அப்படின்னு எழுதிட்டு நோட்டீஸ் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. வேற நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டேட்டே போட்டுக்கங்க. சோ டேட் வந்து 27th July 2026. அதுக்கப்புறம் அந்த நோட்டீஸ்க்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க, அதாவது வேர்ல்ட் எல்டர்ஸ் டே செலிப்ரேஷன். அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொஞ்சமா சொன்னா போதும். அதுல என்ன எழுதலாம் அப்படின்னா அவர் ஸ்கூல் இஸ் டிலைட்டட் டு செலிப்ரேட், டிலைட்டட்னா ரொம்ப ஹாப்பியான, செலிப்ரேட் வேர்ல்ட் எல்டர்ஸ் டே ஆன் 20th August 2026. சோ அவங்க சொன்ன மாதிரி ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் தான் வரும். சோ அடுத்த மாசம் 20ஆம் தேதி நாங்க செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு போட்டுட்டு we want to show our deep respect and gratitude to senior citizen, மதிப்பும் மரியாதையும் உங்க தாத்தா பாட்டி கிட்ட காமிக்க விரும்புறோம். வித் ரெஃப்ரெஷ்மெண்ட், அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுப்போம், அதாவது ஒரு சமோசா, ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ், அப்புறம் டீ அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் we request all students to convey this special invitation to their grandparents. ரிக்வெஸ்ட் பண்றோம், நீங்க வந்து உங்க வீட்ல போய் உங்க தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் இந்த இன்விடேஷனை சொல்லுங்க and make arrangements to bring them. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா கூட்டுவாங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் எஸ்டீம்ட் பிரசன்ஸ், உங்களுடைய வருகைக்காக நாங்க ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். பை ஸ்கூல் பப்பிள் லீடர். அப்புறம் இதுல நீங்க யாழோ இல்ல யாழினியோ அப்படின்னு உங்க பேரை நீங்க மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் தார்வின், நீங்க தான் தார்வின். ரைட் a complaint to the officer of the public health department to take immediate action to maintain cleanliness in the children's park in your locality. உங்களுடைய லொகாலிட்டியில என்ன ஆயிட்டு அப்படின்னா உங்க சில்ட்ரன் பார்க் வந்து ரொம்ப கிளீனே இல்லாம இருக்கு. சோ அதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் நீங்க எழுத போறீங்க. சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஃபுல் லெட்டர் நான் கொடுக்கல, உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா இந்த லெட்டர்ல உள்ள மெயின் விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் அதெல்லாம் நீங்களே எழுதிக்கங்க. சோ நீங்க மெயினா என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ சார் ஆர் மேடம், ஐ எம் ரைட்டிங் டு யூ அபவுட் த சில்ட்ரன்ஸ் பார்க் இன் மை லொகாலிட்டி. மை நேம் இஸ் தார்வின். இங்க நீங்க நேம் கண்டிப்பா மென்ஷன் பண்ணலாம். எனக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்க பேர் தான் நீங்க மென்ஷன் பண்ணுதீங்க. வேற உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதையும் நீங்க ரிவீல் பண்ணலங்க. ஓகே. அண்ட் ஐ ஆம் இன் த 10th standard. I used to love playing there with my friends. அதாவது அந்த பார்க்ல தான் நான் போய் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எழுதுங்க. ரொம்ப பெரிய பெரிய ஹார்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும், மார்க் குறையும். சிம்பிளாவே யூஸ் பண்ணுங்க. படிச்சா அந்த செக் பண்றவங்களுக்கு இப்படி ஃபீல் ஆகணும்க்கு நீங்க தான் அதை எழுதிருக்கீங்க ஓனா, அப்ப அவங்க ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே. அதாவது நீங்க எங்கேயும் பஹேட் பண்ணாம மக்கப் பண்ணாம நீங்களே எழுதிருக்கீங்க. ஓகேவா? பட் ரைட் நவ் த பார்க் இஸ் வெரி வெரி dirty. அந்த இப்போ வந்து அந்த பார்க் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கன்றாவியா இருக்கு. there is trash all over the grass. அதாவது பாத்தீங்க அப்படின்னா குப்பையா கிடக்கு அந்த கிராஸ் ஃபுல்லா. அதாவது அந்த புல்வெளிகள் இருக்கும் தெரியுமா பார்க்ல, அது ஃபுல்லாவே குப்பையா கிடக்கு. லைக் பிளாஸ்டிக் ராப்பர்ஸ் அண்ட் ஓல்டு ட்ரிங்க் கப். இந்த பழைய பிளாஸ்டிக் ராப்பரும் வேற கப்புகளும் நிறைய கிடக்கு. இந்த கார்பேஜ் பின்ஸ் ஆர் ஃபுல். அங்க வச்சிருக்க இந்த கார்பேஜ் பின் இருக்கு தெரியுமா, குப்பை தொட்டி, அதுவும் ஃபுல் ஆயிட்டு அதை வந்து முனிசிபாலிட்டில இருந்து வந்து அதை ஒழுங்கா கிளீன் பண்ண மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் நம்ம பண்ணணும். அண்ட் இட் ஸ்மெல்ஸ் பேட். அப்புறம் அங்க போனாலே ஒரு விதமான கெட்ட வாடை அடிக்கி. இட் இஸ் ஹார்ட் ஃபார் கிட்ஸ் டு பிளே சேஃப்லி பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் மெஸ். அங்க இவ்வளவு மெஸ்ஸா, இவ்வளவு குழப்பமா, இவ்வளவு குப்பையா கிடக்கிறதுனால குழந்தைங்களால ஒழுங்கா விளையாட முடியல. ப்ளீஸ் கேன் யூ ஹெல்ப் அஸ்? உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? we really want to have our clean park back. எங்களுக்கு எங்களுடைய சுத்தமான அந்த சில்ட்ரன் பார்க் திரும்ப வேணும். so we can run around and be safe. so நாங்க அங்க ஓடி ஆடி விளையாடலாம், எங்க கால்ல இந்த கண்ணாடி துண்டுகளும் குத்தாது. ப்ளீஸ் send someone to tidy it
அப்படின்னா க்ளீன் பண்றதுக்காக. ஸோ அதை க்ளீன் பண்றதுக்காக யாராச்சும் அனுப்பிவிடுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் யூ ரீடிங் மை லெட்டர் சின்சியர்லி தார்வின் அப்படின்னு முடிச்சிருங்க. இப்படி எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ இப்படி எழுதுங்க, ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்காக கோட் ஃப்ரம் த மெமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா மெமரி போயம் ஃபுல்லா பேட் பண்ணுங்க. பேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 தான் இருக்கு, 4ஐயும் பேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 5 மார்க் கன்ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் ரைட் ஏ பேராகிராஃப் ஆஃப் 150 வேர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க இந்த ஜெனரல் பேராகிராஃப் ஆஃப் ப்ராஸ்பரோ, அதாவது இந்த ப்ராஸ்பரோ லெசனுக்கு நீங்க பேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை எழுதினா போதும். கொஞ்சம் பெருசா எழுதி வைங்க. 6 மார்க் கேட்கறாங்க, பேட் பண்ணிருங்க. அதை ஃபுல்லா எழுதி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் வந்து எல்லா மாவட்டத்திலயும் வந்த பேப்பரும் நான் டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் அதிகமான உங்க மாவட்டம் எது, மாவட்டத்தோட பேப்பருக்கு ஆன்சர் வேணும்னாலும் நீங்க சொல்லலாம். எந்த பேப்பரா இருந்தாலும் சொல்லலாம். அதாவது இங்கிலீஷ் தான் இல்ல, வேற எந்த பேப்பருக்கு சொல்யூஷன் வேணும்னாலும் என்கிட்ட நீங்க கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், ஓகேவா? அண்ட் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் நான் சொன்ன அவ்வளவு சொல்யூஷனுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த லெட்டர் ரைட்டிங், அந்த நோட்டீஸ், அதுக்கப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதை பார்த்து நீங்க எதுவும் அசைன்மெண்ட் எதுவும் ஸ்கூல்ல கொடுத்திருந்தாலும் நீங்க எழுதிக்கிடலாம், அல்லது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக படிச்சும் கிடலாம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.